ரம்ஜான் டே 2 இஃப்தாருக்கு நான் என்னெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப அதிகமாகவும் இல்லை, சிம்பிளாகவும் இல்லைன்னு சொல்லலாம். என்னால் என்ன செய்ய முடியுமோ அந்த மாதிரி நான் செஞ்சு வச்சுட்டேன். வீட்டில் எல்லாருக்கும் எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி. அதே போல் எந்த நேரமும் வந்து சமைச்சிட்டே இருப்பேனும் இல்லை, இல்லை ஈவினிங் பரப்பரன்னு சமைப்பேன் அப்படின்னும் இல்லை. ரோஸா டைமில் நமாஸ் படிச்சுட்டு குரான் படிச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற டைமில் எது முன்னாடி செஞ்சு வச்சா ஃப்ரிட்ஜில் வச்சா கரெக்டாக இருக்கும், எது சூடாக செஞ்சால் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சிட்ருப்பேன். அதுபடி ஹஸ்பண்ட் வந்து பீஃப் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ கிரேவி செஞ்சு வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து ஆஷ் கூட பசங்க வடை சொல்லியிருந்தாங்க. ஸோ மசால் வடை செய்யலாம் அப்படின்னு சொல்லி துவரம் பருப்பும் கடலைப்பருப்பும் ஊற வச்சுருந்தேன். ஸோ வடைக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு கூடவே வந்து வெஜிடபிள் பிரியாணி, எனக்காக கொஞ்சம் வெஜிடபிள் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு வடை செய்யும்போதே வெஜிடபிள் பிரியாணி ரெடி பண்ணிட்டேன் ஈவினிங். அதுக்கு அரிசியும் ஊற வச்சுட்டேன். அண்டு இதை தவிர மார்னிங்கே வந்து பாதாம் பிசின் ஊற வைக்கிறது, ஃப்ரூட் சாலடு கட் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள் வந்து மார்னிங்கே செஞ்சு வச்சுருவேன். இது வந்து ஈவினிங் செஞ்ச வேலைகள். இதை தவிர வந்து கொஞ்சம் சப்போட்டா ஜூஸ் போட்டுட்டு ஹஸ்பண்ட் வந்து பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, வாட்டர் மெலனும் இளநியும். ஸோ அதையும் கட் பண்ணி வச்சுட்டு ஜக்கில் வந்து இளநீ ஊற்றி வச்சாச்சு. பாதாம் பிசின் வந்து வெறுமனையும் எடுத்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஜூஸில் மிக்ஸ் பண்ணியும் எடுத்துக்கலாம். நான் ஜூஸில் இன்றைக்கி மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சு எடுத்து வச்சுட்டேன். அண்ட் இதை தவிர இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, துவா கேட்குற நேரத்தில் உட்காந்து யாரும் வீடியோலாம் எடுக்க மாட்டாங்க. நான் அந்த மாதிரி எடுக்க மாட்டேன். இஃப்தாருக்கு ஒரு 1/2 hour முன்னாடியே எல்லா ப்ரிப்ரேஷனும் செஞ்சு வச்சுட்டு எடுத்து வச்சுருவோம் எல்லாமே. தஸ்தரில் எல்லாம் ஒரு 1/2 hour முன்னாடியே எடுத்து வச்சுட்டு துவா கேட்குறதுக்கு முன்னாடியே ஒரு 1/2 hour முன்னாடியே நான் வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வந்து அப்புறம் தான் உட்காந்து துவா கேட்குறது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் இதெல்லாம் செஞ்சுருக்கேன் அப்படின்னு காமிக்கிறதுக்காகவும் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு ஷேரிங் வீடியோ. இப்போ வீட்டில் வந்து நம்ம ஃபோன் பண்ணி சொல்லுவோம் இல்லையா, என்ன செஞ்சுருக்கோம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஷேர். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ணிக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன்.